ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்க ரெட் ஆர் பிளாக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லார் ஃபோன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஆப்ஸை வந்துட்டு எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்க ஆப்பை வந்து நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டைட்டில் ஷார்ட்கட்ஸ் குயிக் செட்டிங்ஸ் அப்படின்ற அந்த பர்டிகுலர் ஆப்பை வந்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து டைப் ஆஃப் டைட்டில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டைட்டில்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆப்ஸாக வேணுமா, இல்லை ஷார்ட்கட்ஸ் வேணுமா, இல்லை வெப்சைட்ஸ் வேணுமா, இல்லை ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுமா, இந்த மாதிரி வந்து பல ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணணுமோ ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஆப்பை வந்து ஆட் பண்ணி கேட்டப்பேன். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு கேமரா எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி கேமரா எடுப்பீங்க அப்படின்னா உங்களோட கேமரா யூஸ் பண்ணிங்க. இல்லை இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஐக்கானோட சிம்பிள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ஐக்கானோட சிம்பிளை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. இதை எடிட் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அட்வான்ஸ் எடிட் கொடுத்து அதோட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐக்கான் பேக்கேஜில் வந்துட்டு அந்த ஐக்கானுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். அதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கஸ்டமைக் பண்ணணும், ஒரு ஆப்ஸோட ஃபோட்டோஸை இதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஐக்கானிக்கில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நடுவில் இருக்க டிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து ஐக்கான் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜஸ்ட்டு ஹோம் பட்டன் அமைக்கி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரோலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து வாட்ஸ்அப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்கள் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். இது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஆப்பெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஆப்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிற மூலியமாக உங்களால் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் பார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆப்ஸையும் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அண்ட் குயிக் அண்ட் ஷார்ட்கட்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.